நம்ம தான் பாஸ் சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷ்க்கும் சண்டைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க 2 பேரு இன்னமும் ஒன்னா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுற அளவுக்கு க்ளோஸாவே இருக்காங்க. தனுஷ்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஈகோ கிளாஷ் வந்துருச்சு. சிவா தொடர்ந்து ஹிட் படங்கள் கொடுக்கறது தனுஷ்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இதுக்கும் மேல அநேகனை விட காக்கி சட்டை நல்லாவே ஓடிடுச்சு. அதனால இப்ப சிவகார்த்திகேயனும் தனுஷும் பேசிக்கிறது இல்ல. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்ப கூட பாருங்க, தனுஷ் விஜய் சேதுபதியை வச்சுதான் படம் ப்ரொடியூஸ் பண்றாரு, சிவகார்த்திகேயனை வச்சு இல்ல அப்படின்னு நம்ம பாட்டுக்கு இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டே போறோம். ஆனா இந்த இஷ்யூ பத்தி ஓப்பனா பேசின சிவகார்த்திகேயன், எங்க 2 பேர்த்துக்குள்ள அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது பாஸ். ஆரம்ப காலத்துல அவர் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாரு. இப்போ என்னையும் நம்பி ப்ரொடியூசர்ஸ் படம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் தனுஷ் மத்த டேலண்ட்ஸையும் என்கரேஜ் பண்றாரு. இதுக்கும் மேலேயும் நீங்க நம்பலனா 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டோம். சோ எங்க 2 பேர்த்துக்குள்ளயும் எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க எங்களோட ஒர்க்ல பிஸியா இருக்கோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஏன் மாரி படத்தையும் ரஜினி முருகன் படத்தையும் ஒரே நாள்ல ரிலீஸ் பண்றாங்க, போட்டி இல்லாமலா? இப்பதான் தமிழ் சினிமால ஒரு புது ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்களே, பெரிய ஹீரோஸோட படங்கள் எல்லாம் குறிப்பிட்ட சில நாட்கள்ல தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி. அதனாலதான் 2 பேரும் ஒன்னா படம் ரிலீஸ் பண்றாங்களாம். இத இன்னும் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நம்ம சிம்புவோட வாழு படம் ரொம்ப நாளா நீண்டுட்டே போச்சு. இப்ப அத சிம்புவோட அப்பா TR வாங்கி மாரி அண்ட் ரஜினி முருகன் ரிலீஸ் ஆகுற அதே நாள் ரம்ஜான் ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்திரனுக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வருது. சொல்லுங்க, எந்திரன் படத்தில் ஒரு பண்றேங்க என்ன கேரக்டர் என்ன ஏது ஒண்ணுமே கேட்கல. மேனேஜர் நினைச்சு இது பெரியான அல்பம் போல இருக்கு அப்படின்னு.